கார்த்திகை தீபத்துக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட்டோட தான் வந்திருக்கேன். எப்பயுமே ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. வாங்க இந்த ஸ்வீட் போகிறேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு வீடியோக்குள்ளே வரலாமா? இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு 2 டைம்ஸ் சளிச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீயும் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கீ நல்லா மைதா கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நம்ம மாவாக திரட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்ருக்கேன். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அதுக்குள்ளே இன்னொரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கல் எடுத்துருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் இல்லை, ஏலக்காய் பவுடராக இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கசகசா நல்லா பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். அந்த ஜாரில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் நான் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் நல்லா முத்தின தேங்காவாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போது ஒரு 4 போல் பாதாம் எடுத்துருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 4 போல் முந்திரி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கசகசா பொட்டுக்கடலை ஏலக்காய் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு சாஸ் பேனில் 1/2 கப் அளவுக்கு நான் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இது வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா நம்ம கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நான் அரைச்சி வச்சுருக்க இந்த கசகசா மிக்சரை ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா சூடு பண்ணுறேன். இது சூடு பண்ணுற கேப்லேயே வெல்லமும் நல்லா கரைஞ்சி வந்துடும். வெல்லத்தில் மண் இருக்கும், அதனால தான் வெல்லத்தை கரைச்சி ஆட் பண்ணுறோம். நீங்கள் வேணால் டைரெக்டாக கசகசா மிக்சரில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லம் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இது பதம் எதுவும் தேவையில்லை, லைட்டாக கரைஞ்சி வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்மளோட கசகசா மிக்சர் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கும். இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை ஃபில்ட்ரு பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நான் சேர்த்தாச்சு. லாஸ்ட்டாக காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு மண் இருக்குது வெல்லத்தில்னு. இப்போ பாருங்கள், இப்போது ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இது நல்லா கொதிக்கணும். அப்போ தான் நல்லா ஒரு ஸ்மூத்தான பேட்டர்னாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 2 நிமிஷம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் கிடையாது, 2 நிமிஷம் ஆனால் போதும். இப்போது பூரிக்கட்டையில் நான் மைதாவை டஸ்ட் பண்ணுறேன். டஸ்ட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து லைட்டாக சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து இதை நல்லா மெல்லிஸாக நம்ம தேய்ச்சிக்கலாம். அண்ட் பூரிக்கு தேய்க்கிற மாதிரி கொஞ்சம் கனமாக இருக்கக்கூடாது. சப்பாத்தி வீட்டுக்கு தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் லேஸாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிகிட்ருக்கேன்.
எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரியை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், இன்னொன்று நான் போட்டிருக்கேன். அதுவும் வந்து வெந்தோடனே எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ அவ்வளோதான். நான் ஒரு வாயில் வச்சுருக்கேன். வாயிலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் இருக்கும், ஆனால் சாஃப்டாக இருக்காது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கசகசா மிக்சரையும் வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரியில் இந்த கசகசா மிக்சரை வந்து மேலே லைட்டாக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூடயே வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி, பாதாம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாதாம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான அண்ட் குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் பூரன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.